டாக்டர் பிளஸ் நேயர்களே வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவர் கல்லீரல், இந்த கல்லீரலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஒவ்வொருவருமே அதை தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னீங்கன்னா, நம்ம அப்டாமினல் கேவிட்டி, நம்ம வயிற்று குடகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லிவர். இந்த லிவர் வந்து என்ன பண்ண சொன்னால், இது அவர் ஸ்டோர் அவர் பாடி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து லிவர் வந்து பித்த நீரை சுரக்கிறது. பித்தப்பை வந்து பித்த நீரை சேமித்து வச்சிருக்கும். இந்த பித்த நீர் வந்து எதுக்கு தேவைப்படுன்னு சொன்னால், செரித்தலுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமானது தான் இந்த பித்த நீர். இதில் இந்த லிவர் வந்து ஸ்டோர் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொன்னோம். இந்த லிவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், நிறையா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம், விட்டமின் கே, அடுத்து வந்து புரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன் போன்ற பொருட்களை வந்து சேமித்து வச்சுருக்கோம். பெட் நீட் அது வந்து என்ன பண்ணும், பெட் நீடு வந்து நம்மளுக்கு வந்து அதை கொடுக்கும். இப்போ செரித்தலுக்கு உதவுவதற்கு இந்த பித்த நீர் தேவைப்படையா, அப்போ நம்ம சாப்பிட்டு அந்த பித்த நீரை அனுப்பி வைக்கும். ஒன்று. நம்பர் 2, இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நச்சு பொருட்களை செயலக்க செய்யக்கூடிய மாபெரும் வினை செய்வது இந்த லிவர் தான். இப்போ நம்ம அப்டாமினல் பெரிய உறுப்புன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிவர் வந்து நம்ம சாப்பிட்ற நச்சு பொருட்கள் நம்ம உணவுலையோ தண்ணியிலையோ வேற எதுலையோ, இப்போ சிலவங்க லிக்வர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த லிக்வர் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து அதில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது நம்மளுடைய லிவர் தான். இதில் இந்த நீங்கள் டாக்ஸின்ஸை எவ்வளவு தான் நம்ம வந்து அதை பண்ணோம், நம்ம நிறைய வந்து லிக்வர் யூஸ் பண்ணுறதுனாலையோ, பட்டு இந்த துரித உணவுகள் கலப்படம் செய்யப்பட்ட துரித உணவுகளை சாப்பிட்றதுனாலையோ அந்த டாக்ஸின்ஸ் போயிட்டு அந்த லிவரை வந்து டேமேஜ் பண்ணிடும். இந்த லிவர் டேமேஜ் பண்ணோம்னா செரித்தல் இருக்காது, நிறைய வந்துட்டு வீங்கிரும், அப்புறம் அப்டாமினல் பெயின் வரும், அப்போ கொழுப்பு படிவங்கள்லாம் அங்கே படிஞ்சிரும். இது மாதிரி வந்தீங்கன்னாக்கா இதான் ஃபேட்டி லிவர்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருவதனால் உங்களுக்கு வந்து நிறையா நம்முடைய ஆரோக்கியம் வந்து இது பண்ணும். இப்போ இந்த லிவரை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு கேள்வி. ஓகேவா? இப்போ இந்த லிவரை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு 2-3 டிப்ஸு சொல்லித்தர்றேன். அந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம லிவர் வந்து பாதுகாக்கப்படும். இந்த ஃபேட்டி லிவர்னு சொன்னீங்க, ஃபேட்டி லிவர்னு நான் பயன்படுத்துவாங்க. ஃபேட்டி லிவர் இருக்குன்ட்டு பயப்படாதீங்க. லிவரில் வந்து கொழுப்பு அங்கேயே படிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த லிவரை சரி பண்ணுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நேராக கடையில் போய்ட்டு மஞ்சள் பொடி ரெடிமேட் வச்சுருக்கானா வாங்கக்கூடாது. அது கலப்படம் இருக்கலாம், நல்ல பிராண்ட் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கட்டி மஞ்சளை வாங்கி நீங்களே என்ன பண்ணணும், இந்த ஃப்ளோர் மில் இருக்கு இல்லையா, மாவரைக்க மில்லில் அங்கே அரைச்சி அதை வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்துட்டு அதில் கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு அல்லது ராக் சால்ட்டு. இப்போ ஏன் வந்து நம்ம வந்து இந்த பவுடர் சால்ட்டை போடக்கூடாதுன்னு சொன்னால், சம்டைம்ஸ் அதில் கெமிக்கல் கூட கலந்துருக்கலாம். ஆகையினால கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு அல்லது ராக் சால்ட்டை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் போட்டு கலக்கி ஒரு இந்த இது போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்பூன் போட்டால் அது 250 ml வரும். அப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா அதை 3 நேரத்துக்கு வச்சுக்கலாம், 3 நாளைக்கு வச்சுக்கலாம். அது வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஸ்பூனு இந்த மஞ்சள் அரைச்சிருங்க, கட்டி மஞ்சள் அரைஞ்சிருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் வந்து கலந்து அதை வந்து நீங்கள் குடிக்கணும், வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது 3 நாளையில் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லிவரில் வந்து உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து சரியாக போயிடும். இதை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பித்த நீர் சுரந்து பித்தப்பை நிறுத்திங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் உருவாகும், ஸ்டோன் ஃபார்மேஷன் வரும். அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்னா இங்கே அப்பராம்னாவில் பெயின் இருக்கும், வாந்தி வரும், கொமட்டல் வரும், இது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். விளக்கெண்ணெய் இருக்குல்லையே, விளக்கெண்ணெய் அதை வாங்கிட்டு வந்து விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனு, எலும்பிச்சம்பழ சாறு ஒரு எலும்பிச்சம்பழத்தை நல்ல பழத்திருந்து புழிஞ்சு 3 நாளைக்கு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கல் வரமாட்டேங்குது, அடம் பிடிக்குது அப்படின்னு சொன்னால், வெள்ளரி இருக்குல்ல, வெள்ளரி அந்த வெள்ளரி செடி இருக்குல்ல, அந்த வெள்ளரி செடியுடைய இலையை வந்து கொழுந்து இலையை பறிச்சுட்டு வந்து அதை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி அதில் ஒரே ஒரு சின்ன கல் உப்பு போட்டு
அதை வந்து வெறும் வயிற்றுல 3 நாளைக்கு குடிக்கலாம். இப்படி இயற்கையாக நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த கல் வந்து வெளில வந்துடும். அது இல்லை இதெல்லாம் இப்போ இங்கே போயிட்டு வெள்ளரி விதையை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அப்படின்னா எங்கே போகிறோம்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நல்ல ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த கல் வந்து வெளில வந்துடும். இதில் வந்து எங்களுக்கு வந்து சென்னை, நெய்வேலி, பட்டுக்கோட்டை, மலேசியா போன்ற ஊர்களில் வந்து பிரான்ச் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா அந்த அங்கே உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா உங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கல்லை வந்து வெளியில் வர சொல்லிடுவாங்க. இதில் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்ல விரும்புகிறேன். நம்ம இங்கே வந்து என்னுடைய அண்ணனுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து இங்கே ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கார். அவருக்கு வந்து கல் இருக்குது. அது என்னாச்சுன்னா அவங்க லேசர் பண்ணி 2 கல்லை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயல் டக்ட்னு சொல்லுவாங்க. இந்த பித்தப்பை நாளம்னு சொல்கிறது அதில் வந்து தங்கிட்டு வரமாட்டேங்குது. டாக்டர் என்ன பண்ணார், யாரோ கேள்விப்பட்டு இவர்கிட்ட போங்க அவர் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னோம். என்கிட்ட வந்தாங்க மெட்ராஸ் சென்டரில். நான் நீடில் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 சிட்டிங் தான் பண்ணியிருப்பேன். சிட்டிங் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிட் நைட் 11 மணிக்கு ஃபோன் வருது. பிரதர் தான் கூப்பிடுவார். ஹலோ பிரதர், ஒரு குட் நியூஸ் பிரதர், இன்னைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கல்லை காணும் பிரதருங்கிறாரு. கல்லை காணுமா? ஏதோ கேட்ட மாதிரி இருக்குதே, கல்லை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்லை காணும்னு அவ்வளோ சந்தோஷமாக போட்டாங்க. இது மாதிரி இயக்க முறையில் இது மாதிரி நிறையா வந்து இந்த கல்லை வந்து வெளில கொண்டு வரதுக்குள்ள உத்திகள் வந்து அக்குபஞ்சர் இருக்குது. இது வந்து அக்குபஞ்சர் ஏட்ட தான் பண்ணவும் கிடையாது. எங்கே அக்குபஞ்சர் டாக்டர் நல்ல டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் முறையாக படித்தவங்கள்ட்ட வந்து பண்ணிங்களாலே அவங்க வந்து அதை பண்ண கல்லை வந்து வெளில எடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் இயற்கையோடு பண்ணுறப்ப உங்களுக்கு கல்லீரல் நோய்கள் வந்து சரியாக போயிடும். இது மாதிரி பண்ணி கல்லீரல் நல்லா இருந்தால் தான் நம்ம நச்சு பொருட்கள் வெளில வரும். இந்த இந்த விட்டமின் கே, கால்சியம்லாம் அதெல்லாம் சேமித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் ப்ரோத்திரிபின், ஃபைப்ரினோஜன் இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் எதுக்கு வெரி எசென்சியல் சொன்னால் நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு காயம் பட்டு ப்ளீடிங் ஆன்னு சொன்னால் உடனே இம்மீடியட்டாக அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி உடனே அந்த இரத்த போக்கை வந்து நிறுத்துக்கிற மாபெரும் பணியை வந்து செய்கிறது. ஆகையினால நீங்கள் லிவரை வந்து நல்லா பார்த்துக்கணும். அதனால நீங்கள் லிவரை நல்லா பார்த்துக்கிறதுக்கு என்ன சொன்னேன், என்ன பண்ணணும், டாக்ஸின் நச்சுப்பொருட்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவையில்லாமல் லிக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது சாராயம்லாம் குடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து கெட்டுப்போன உணவுகளெல்லாம் வந்து எடுத்துடக்கூடாது. அடுத்து வந்து இது மாதிரியான நீங்கள் பண்ணிக்கிறப்ப நல்லா உங்களுக்கு லிவர் வந்து பாதுகாக்கப்படும். அப்புறம் இந்த லிவர் பிரச்சனை வந்துருச்சு அப்புறம் தான் சொன்னலையா, டிப்ஸு சொன்னோம் இல்லையா, அந்த மஞ்சள் உப்பு போட்டு குடிக்கிறது அது, அப்புறம் வெள்ளரியுடைய இலை இருக்குல்ல அதை போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த கல்லுக்கள் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இது மாதிரி பண்ணி நீங்கள் முழு ஆரோக்கியம் பெறலாம். கல்லீரலில் அடுத்து ஒன்று சொல்லிவிட்டேன், இந்த கல்லீரல் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு சர்க்கரை நோயும் வராமல் பார்த்துக்கணும். சர்க்கரை நோய் வந்து இயல்புநிலைக்கு வருவதற்கு அது மிக 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 முக்கியமானது. அடுத்து வந்துட்டு இன்னொன்று வந்து செரித்தலுக்கு மிக முக்கியமான மாபெரும் பணியை செய்கிறது அந்த பித்த நீர். அதனால சிலது ஆங்கில மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையை வந்து எடுத்துருவாங்க. அது வந்து அவங்க மருத்துவத்தில் அதுதான் வழி அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்தில், வர்மக்கலை மருத்துவத்தில் இந்த லிவரில் இருக்கிற லிவர் கால்பிளாடர் பித்தப்பையில் இருக்கிற கல்லை வந்து வெளில கொண்டு வந்துடலாம். பித்தப்பையை சரி பண்ணுற உத்திகள்லாம் நிறையா இருக்குது. அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சு நீங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் என்று கூறிக்கொள்வதோடு இந்த லிவரை நீங்கள் வலுப்படுத்துவதற்காக பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த நிப்பிள் இருக்கு இல்லையா, நிப்பிள்லேருந்து கீழே வாங்க. கீழே வந்துட்டு கீழே வந்து ஒரு 4 விரல் வச்சுருங்களேன். நிப்பிளுக்கு நேரம் 4 விரல் வச்சு இந்த இடத்துல நல்லா வளச்சுழற்சி பண்ணிக்கிறங்க. நல்லா வளச்சுழற்சி பண்ணிட்டு அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி இங்கே காவடி இருக்கு இல்லையா, காவடி வைக்கிறோம், காவடி காலம் என்று பொருள். இந்த காவடி வைக்கிறேன் இல்லையா, இந்த ஷோல்டருக்கும் இந்த கழுத்துக்கு மத்திய பகுதி அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. இது மாதிரி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவும் உங்கள் லிவரை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இது மாதிரி இயற்கையோடு நீங்கள் பயணிக்கின்ற பொழுது உங்கள் நோய்கள் இல்லாமல் இருக்கலாம். இயற்கை விதிமீறல்கள் மட்டுமே நோயை உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.